ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறை அம்மா கனவில் சொன்னார்களாம், மகனே நீ யாரையும் திட்டாதே, மகனே நீ யாரையும் திட்டாதே, மகனே நீ யாரையும் திட்டாதேன்னு 3 முறை சொன்னார்களாம். அடுத்து சொன்னாங்களாம், யாருக்கும் சாபம் விடாதே அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். சரின்னு இவர் மனசில் வச்சுக்கிட்டாருங்க. ஆனால் விதி யார் விட்டதுங்க? மருதுபாண்டியனுடைய தாயாருடைய சின்னம்மா. அவங்க ஊருக்கு இவங்க ஏதோ ஒரு வேலையை போயிருக்கிறாங்க. அப்போ அந்த சின்னம்மா என்ன பண்ணுச்சுங்களா, சீவக்கட்டை எடுத்துக்கிட்டு வீதியில் மருதுபாண்டியனுடைய தாயாரை அடிக்கிறதுக்கு வந்ததுங்களா. சண்டைக்கு வந்திருக்குது வெளியே. என்ன பிரச்சனைனா, அவங்க பேரனுக்கு கட்ட வேண்டிய பெண்ணை மருதுபாண்டியனுடைய தம்பிக்கு கட்டிட்டாங்க அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல அது இந்த மாதிரி சீவக்கட்டையில் அடிக்க வந்திருக்குது. மருதுபாண்டியனுடைய தாயார் அழுதுகிட்டே வீடு வந்து சேர்ந்தாங்க. பசங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் சின்ன பாட்டி இப்படி பண்ணி போட்டா அப்படின்னு சொல்லி. உடனே இவங்க 2 மைனர்களுமே பைக் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டியினுடைய வீட்டுக்கு போய் அந்த பாட்டியை பலவாறு திட்டிருக்கிறாங்க. மரியாதையை தான் திட்டிருக்கிறாங்க, கேவலமாக திட்டலை, இருந்தாலும் திட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு அம்மா, எங்கள் அம்மாவுக்கு அம்மா தானே நீங்களுமே, அது உங்களுக்கு மக தானே, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியால் நடந்துக்கலாமா, சீவக்கடையில் அடிக்கிறதுக்கு வரலாமா, அப்படி இப்படின்னு பலவாறு திட்டிக்கிறாங்க. திட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அன்று இரவு கனவுல அந்த பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்து மருதுபாண்டியை கும்பிட்றாங்க. கும்பிட்டு, அப்பா நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணிப்பா, நீ என்னை திட்டுனதுனால என்னுடைய வினையெல்லாம் களைஞ்சிருச்சப்பா, நான் இப்போ சுத்தமாக இருக்கேன்னப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு மறுபடியுமே மருதுபாண்டிக்கு வணக்கம் சொல்லிட்டு போனாங்களாம். இப்படி பார்த்தீங்களா சக்தியில், நம்ம செவ்வாழைக்காரங்களாம் யாரையுமே திட்டக்கூடாதுங்க. சக்தியில் சாபம் விடக்கூடாது. ஓம் சக்தி.